கண்ணனூர் ஊரின் மறைந்த நீதி சூரியன், தங்க நிறம் தீட்டும் வயல்கள், மல்லிகை பூ வாசம் வீசும் காற்று. இதுதான் கண்ணனூர், ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் வீரான் என்னும் நகைச்சுவை மிகுந்த விசித்திரமான கதைகள் கேட்க ஆசைப்படும் ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு மாலை அவனது பாட்டி பழைய கட்டிலில் அமர்ந்து மெதுவாக சொன்னாள், வீரா, நம்ம ஊர்ல ஒரு மறைந்த நீதி இருக்குன்னு தெரியுமா? நீதியா? வீரன்ஸ் கண்கள் ஆசையோடு பெரிதாகின. நம்ம முன்னோர்கள் பழைய ஆற்றருகிலுள்ள பேரால மரத்தடியில் பொக்கிஷம் புதைத்திருப்பதாக சொல்லப்படும். ஆனா நல்ல மனசு கொண்டவங்க மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். வீரான் அது நாள் முழுக்க நினைக்க நினைக்க தூங்க முடியவில்லை. கிராமம் நெருக்கடி சந்திக்குது, தண்ணீர் இல்லை, விவசாயிகள் துன்பத்தில் இருக்கிறாங்க. இந்த பொக்கிஷம் கிடைத்தால் கிராமத்துக்காக அதை பயன்படுத்தலாம் என்று அவன் முடிவு செய்தான். அடுத்த நாள் காலையிலே அவன் அவனோட நண்பர்கள் முது, லக்ஷ்மி, ராஜு கிட்ட இதை சொன்னான். நாம இந்த ட்ரெஷரிய தேடி நம்ம ஊருக்கு உதவலாம், அவன் உற்சாகமாக சொன்னான். அவர்கள் எல்லோரும் பழைய பேரால மரத்துக்கு சென்றார்கள். மண்ணில் தோண்ட ஆரம்பித்தார்கள். ஆனா அப்போது அந்த மரத்தடியில் அடிக்கடி அமர்ந்து இருப்பவர் ஒரு பழைய சித்தர் மெதுவாக பேசினார். குழந்தைகளே, பொறுமை இருக்கணும். உண்மையான பொக்கிஷம் தங்கம் மட்டும் இல்லை, அது இன்னும் விலை மதிப்பில்லாத ஒன்று. வீரன் ஏமாறிவிட்டான். ஆனாலும் அவன் கைவிட்டுவிடவே இல்லை. நண்பர்களுடன் சேர்ந்து அதிகமாக தோண்டி பார்த்தான். தங்கம் கிடைக்கவில்லை. ஆனா ஒரு பழைய பித்தளை குடம் கிடைத்தது. லட்சுமி மெல்ல அதை திறந்து உள்ளே இருந்த ஒரு பழைய ஓலைச்சுவடி எடுத்தாள். அதில் எழுதியிருந்தது, உண்மையான நீதி தண்ணீர், நீங்கள் ஆழமாக தோண்டுங்கள், உங்களுக்காக வாழ்வு உருவாகும். அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஏமாற்றமாயிருந்தார்கள். ஆனா ராஜு சொன்னான், நம்ம ஊர்ல தண்ணீர் இல்லைல்ல, மேபி இதுவே சொல்லுது இங்க கிணறு தோண்டணும். அவனோட வார்த்தைகள் நம்பிக்கையை கொண்டு வந்தது. கிராமத்தோடு சேர்ந்து அவர்கள் ஆழமாக தோண்டத் தொடங்கினார்கள். கடந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு நீரே வெளியே பறந்து ஓடியது. கிராமமே சந்தோஷத்தால் மின்னியது. அந்த சித்தர் மெல்ல சிரித்தார். உண்மையான நீதி தங்கம் இல்ல, வாழ்வழிக்கும் நீர்தான். உங்க நல்ல மனசு முயற்சி தான் இதை கண்டுபிடிச்சு. அந்த நாள் முதல் கண்ணனூர் தண்ணீரால் செழித்து மகிழ்ச்சியாக இருந்தது. வீரனன் அவன் நண்பர்கள் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டார்கள். நம்ம நல்ல மனசு உதவி செயல்தான் உலகத்திற்கான உண்மையான நீதி. உங்களுக்கு வாழ்க்கையிலே உண்மையான பொக்கிஷம் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.